அல்லாஹ் உதவி செய்வான்னு நினைச்சா நாம் அதுக்கேத்த மாதிரி வாழ்ந்தா அல்லாஹ் நிச்சயம் உதவி செய்வார், நிச்சயம் உதவி செய்வார். சகோதரர்களே, என்ன சொன்னேன்? ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு குர்ஆன் வசனத்தால் மிகப்பெரிய சஹாபியாக மாறினார். சொன்னார், இப்படி இருந்த என்னை, இப்படி கொடியவனாக இருந்த என்னை என்ற வாப்பா கத்தாப், என்ற வாப்பா கத்தாப், நம்ம சொல்லுமே உமர் கத்தாப் என்று, உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய வாப்பா தான் கத்தாப். வாப்பா கத்தாப் சொன்னதை செஞ்சாலும் அடிப்பார், சொன்னதை செய்யாட்டியும் அடிப்பார். எப்படி வாப்பாவை அடிப்பார்? அவர் புகழ்ந்ததே இல்லை, நல்லது சொன்னதே இல்லை, அடிச்சு மட்டும்தான் எங்களை வளர்த்தார். அதனால் தான் நானும் கடினமாக மாறினேன். இப்படியெல்லாம் இருந்த என்ன அபூபைதா, அபூபைதா அல்லாஹ் இஸ்லாத்தை தந்து கலிமாவை தந்து நபியுடைய நண்பனாக மாற்றி, அதுவும் சும்மா நண்பனா? சுப்ஹானல்லாஹ். சஹாபாக்கள் கேட்டாங்க, புகாரில வருது ஹதீஸ், யா ரசூலல்லாஹ் மன் அஹப்புன் நாசி இலைக்க, உங்களுக்கு உலகத்துல ஆக விருப்பமானது யாரு? சொன்னாங்க, முதலாவது ஆயிஷா. ஆயிஷா யார்? ஆயிஷா அதுவும் தெரியுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மனைவி. இன்றைக்கு எந்த மாப்பிள்ளையாவது சொல்லுவாரோ தெரியா, உலகத்தில் எனக்கு ஆக விருப்பமானது என்ற மனைவி. கொஞ்சம் கேள்விக்குறிக்குரிய விஷயம். நான் சிந்திக்கணுமா இல்லையா? பெண்கள் வந்திருக்கிறான், பெண்கள் விளங்கணும். முதலாவது பெண்களே கவனமாக கேளுங்க, நல்ல ஆழமாக உள்ளத்துல பதிய வச்சு கொள்ளுங்க. முக்கியமான விஷயம் என்னென்று சொன்னா, ஒவ்வொரு பெண்ணுடைய சொர்க்கத்தையும் அல்லாஹ் மாப்பிள்ளட பொருத்தத்துல தான் வச்சிருக்கிறான். உங்களோட மாப்பிள்ள உங்களை மன்னிச்சாதான் அல்லாஹ் உங்களை மன்னிப்பான். உங்களோட மாப்பிள்ள உங்களை பொருந்தி கொண்டாதான் அல்லாஹ் உங்களை பொருந்தி கொள்வான். மாப்பிள்ள மாறும், அதுக்கேத்த மாதிரி இருக்கும், அது வேற சப்ஜெக்ட். ஆனா மாப்பிள்ளையுடைய சொர்க்கத்தை, மாப்பிள்ளையுடைய சொர்க்கத்தை, ஆணுடைய சொர்க்கத்தை அல்லாஹ் மனைவியுடைய பாதத்தில் வைக்கல, அல்லாஹ் தாயிட பாதத்தில் தான் வச்சிருக்கிறான். நீ மனைவிய கண்டு மனைவிய சொல்ல கேட்டு உம்மாவுக்கு அநியாயம் செஞ்சாயிண்டா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நெருப்பு மலை எதிர்பார், நெருப்பு மலை, கல்லு மலை எதிர்பாரு. தாயை நோகடித்து மனைவிக்கு வழிபட்டால். ஆயிஷா சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எனக்கு உலகத்துல ஆக விருப்பமானது யார் தெரியுமா? என்ற மனைவி ஆயிஷா. இரண்டாவது யார்? யா ரசூலல்லாஹ் அபூஹா, ஆயிஷாட வாப்பா அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, அவர்தான் எனக்கு இரண்டாவது உலகத்துல விருப்பம். மூணாவது யார்? யா ரசூலல்லாஹ் மூணாவது உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார். புகாரியில வருது, சஹாபாக்களே பொறாமைப்படும் அளவுக்கு எப்ப பார்த்தாலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட அபூபக்கர் உமர், அபூபக்கர் உமர், இவங்க ரெண்டு பேரும் எப்பவும் நபியோட தானே இருக்கிறாங்க என்று சஹாபாக்களே பொறாமப்படுவாங்களாம். ஒரு நாள் மஸ்ஜிது நபவியில சஹாபாக்கள்லாம் உட்கார்ந்து இருக்கிறாங்க. இப்ப ரசூலுல்லாஹ் வாராங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பக்கத்துல யாரு? அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, அடுத்த பக்கம் உமர் ரலியல்லாஹு அன்ஹு. இப்ப எல்லாரும் திரும்பி பாக்குறாங்க, வந்துட்டாங்க, 3 பேரும் வந்துட்டாங்க, 3 பேரும் வந்துட்டாங்க. கேட்டாங்களா, என்ன பாக்குறீங்க, என்ன பாக்குறீங்க? ஹாக்கதா நுஷரு யௌமல் கியாமா, இங்க மட்டும் இல்ல கியாமத்துடைய நாளையிலயோ நாங்க 3 பேரும் இப்படி ஒண்டா தான் எழும்புவோம். இப்படி நண்பர்களை உருவாக்குங்க. சொர்க்கம் வரைக்கும் வரக்கூடிய நண்பர்கள் வேணும் உலகத்துல. ஒன்ன தியேட்டருக்கு கூட்டிட்டு போற நண்பர் நண்பன் அல்ல அவன், அவன் ஒன்ன நரகத்துல தள்ளுறவன். வாலிபர்கள் கவனமாயிருங்க. யாரோட சேர்ந்தா உங்களோட ஈமான் அதிகரிக்குமோ, யாரோட சேர்ந்தா உங்களோட தொடர்புகள் அல்லாஹ்வோட ஆகுமோ. நல்ல உலமாக்கள் இருக்கிறாங்க, தகுதியானவங்க இருக்கிறாங்க, சேருங்க. உலமாக்கள் ரெடியா இருக்கிறாங்க உங்களை வழி நடத்துறதுக்கு. ஆனா இவனுக்கு சேர ரெடி இல்லை. ஏன்? கரைச்சல். இவனோட சேர்ந்தா பள்ளிக்கு வாம்பான், அங்க போம்பான், இங்க வாம்பான். நம்மள ஃப்ரீ, இது ஜொலி பண்ற வயசு, இது ஃபன் எடுக்கிற வயசு மச்சான். இந்த வயசுல என்னடா நீ மூத்தப்பா மாதிரி பள்ளியில போய் குந்திட்டு இருக்கிறாய்? அவன் வந்தாலும் இவன் விட மாட்டான், சைத்தான். இப்படியான சைத்தானோட சேர்ந்துடாதீங்க.
யாரோட சேர்ந்தா சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இஸ்லாத்துல எதுவும் விடுபடல, இஸ்லாம் எதையும் சொல்லித்தராம உடல்ல. சொன்னாங்க யாரோட சேர்ந்தா அல்லாஹ்ட சிந்தனை வருமோ அவன்தான் உண்மையான நண்பன்.